மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அண்ணா பேருந்து முதல் காந்தி அருங்காட்சியகம் வரை செல்லக்கூடிய பனகல் சாலையில உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தான் இந்த போராட்டமானது நடைபெற்றது. ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றதை அடுத்து தற்போது காவல்துறையினர் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமை சங்கத்தின் சார்பிலே இந்த போராட்டமானது நடைபெற்றது. இதில் தவழும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவருமே ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது, கருவிழி மற்றும் கைரேக பதிவு என கூறி மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை பறிக்க கூடாது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியை குறைக்க கூடாது. அதை மிக முக்கியமாக அந்த நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இந்த பணிகள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்திதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் புறநகர் பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்க வேண்டும், திட்டத்தில் பயனாளிகளாக கொண்டு வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கையில் வலுத்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் தான் நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைகள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்திதான் இந்த போராட்டமானது நடைபெற்றது. ஏறத்தாழ அரை மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்திற்கு பின்பாக மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அளிக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரையிலே ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இந்த போராட்டமானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இன்று ஒன்றிய மோடி அரசாங்கத்தால் மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பெயர் மாற்றி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் 125 நாள் பணி தருவதாக கூறி மோசடியான திட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 17,000 கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கும் பாக்கி வைத்துள்ள ஒன்றிய அரசாங்கம் 125 நாள் வேலை தருவதற்கான வாய்ப்பும் இல்லை, நிதி ஆதாரமும் இல்லை. மாநில அரசாங்கம் 40%, ஒன்றிய அரசாங்கம் 60% என்று அறிவித்துள்ளது. இந்த திட்டம் மோசடியான திட்டம். இந்த மோசடியான திட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு உரிமை சங்கத்தின் சார்பாக இந்த சட்ட நகலை எரித்து சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளோம். சட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்க பெற வேண்டும், பழைய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற போராட்டத்தை ஒட்டி மதுரை மாநகரிலும் இந்த சட்ட எரிப்பு போராட்டம் நடைபெறுகிறது.